ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 10 தேவாசுரர்களின் போர் என்னும் தலைப்பில் பதம் 38. தேஷாம் பதாகாத ரதாங்க சூர்ணிதாத் ஆயோதனாத் உல்பன உத்திதஸ்ததா ரேணோர்திஷக கம் தியுமனிம் சாதயன் இன்யவர்த்தத ஸ்ருதிபிகி பரிப்ளுதாத். வேர்ட் பை வேர்ட் மீனிங். தேஷாம் போர்க்களத்தில் ஈடுபட்டிருந்த அனைவரின் பதாகாத தேவாசுரர்களின் கால்கள் பூமியில் பட்டதால் ரதங்க மேலும் ரதத்தின் சக்கரங்களாலும் சூர்ணிதாத் புழுதியாக்கப்பட்டன. ஆயோதனாத் போர்க்களத்திலிருந்து உல்பன மிகவும் சக்தி வாய்ந்த உத்தித எழும் ததா அப்போது ரேணு புழுதி திசக எல்லா திசைகளிலும் கம் விண்வெளி தியுமனிம் சூரியன் வரை கூட சாதயன் அதுவரையுள்ள விண்வெளி முழுவதையும் மறைத்து இன்யவர்த்தத விழுந்து காற்றில் மிதக்கும் அஸ்ருக் இரத்தத்தின் ஸ்ருதிபிகி புழுதிகளால் பரிப்ளுதாத் பரவலாக தெளிக்கப்பட்டதால். டிரான்ஸ்லேஷன். அசுரர்கள் மற்றும் தேவர்களுடைய கால்களும் இரதங்களின் சக்கரங்களும் பூமியின் மேல் அழுந்தியதால் ஆகாயத்தில் புழுதி வேகமாக பரவி ஒரு புழுதி மேகத்தை ஏற்படுத்தி சூரியன் வரையுள்ள விண்வெளியின் எல்லா திசைகளையும் மறைத்தது. ஆனால் புழுதியை தொடர்ந்து விண்வெளி எங்கும் இரத்தத் துளிகள் தெளிக்கப்பட்ட போது புழுதி மேகத்தால் தொடர்ந்து ஆகாயத்தில் மிதக்க முடியவில்லை. பர்பட் பை ஸ்ரீல பிரபாத். ஜெய் ஸ்ரீல பிரபாத். புழுதி மேகம் தொடுவானம் முழுவதையும் மறைத்துவிட்டது. ஆனால் சூரியன் இருக்கும் இடம் வரை இரத்தத் துளிகள் தெளிக்கப்பட்ட போது புழுதி மேகத்தால் தொடர்ந்து ஆகாயத்தில் மிதக்க முடியவில்லை. ஒரு கருத்தை இங்கு நாம் கவனிக்க வேண்டும். இரத்தம் சூரியனை அடைந்ததாக கூறப்பட்ட போதிலும் அது சந்திரனை அடைந்ததாக கூறப்படவில்லை. ஆகவே பூமிக்கு மிகவும் அருகாமையிலுள்ள கிரகம் சூரியனே, சந்திரன் அல்ல என்பது ஸ்ரீமத் பாகவதத்தில் வேறொரு இடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கருத்தை ஏற்கனவே நாம் பல இடங்களில் விளக்கியிருக்கிறோம். முதலில் சூரியன், அதன் பிறகு சந்திரன், அதன் பிறகு செவ்வாய், வியாழன் முதலிய கிரகங்கள் வருகின்றன. சூரியன் பூமியின் மேற்பரப்பிலிருந்து 9,30,00,000 மைல்கள் தூரத்தில் இருக்க வேண்டியதாகும். மேலும் சந்திரன் சூரியனுக்கும் மேலே 16,00,000 மைல்கள் தொலைவில் இருப்பதாக ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து நாம் அறிகிறோம். ஆகவே பூமிக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரம் ஏறக்குறைய 9,50,00,000 மைல்களாகும். எனவே மணிக்கு 18,000 மைல்கள் வேகத்தில் பறக்கும் விண்வெளிக் கலத்தால் 4 நாட்களில் சந்திரனை சென்றடைய முடியாது. அந்த வேகத்தில் சந்திரனை சென்றடைவதற்கு குறைந்தது 7 மாதங்களாவது ஆகும். ஆகவே விண்வெளிக் கலம் ஒன்று 4 நாட்களில் சந்திரனை அடைந்தது என்பது சாத்தியமானதல்ல. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 10 தேவாசுரர்களின் போர் என்னும் தலைப்பில் பதம் 38 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய்.